அவர்களை வருக வருக என லிங்கபாய் சார்பாக வரவேற்கிறோம். ரெண்டாவது குவார்டர் ஃபைனல் மேட்ச் யாருக்கு பார்த்தீங்கன்னா கேஎஸ்சிசி தென்றல் வர்சஸ் தி சவுத் இண்டியன்ஸ். கண்டிப்பாக இந்த பேட்டில் நல்லாயிருக்கும். கேஎஸ்சிசி தென்றல் டாஸ் வின் பண்ணி பவுலிங் எடுத்துருக்காங்க. ஸோ இந்த மேட்ச்சும் 5 ஓவர். ஃபஸ்ட்டு ஒரு காமன் பவர் பிளே 5 ஓவர் யூஸ் பண்ணணும். 4 ஓவர் யூஸ் பண்ணணும். 1 ஓவர் மட்டும் 2 ஓவர் போடலாம். ஸ்ட்ரைக்கில் பிரதாப், நான் ஸ்ட்ரைக்கில் கோவிந்த், பவுலிங் எல்லாம் டைமண்ட். கேட்சை விட்டுருக்காரு. சிங்கல் ஸ்ட்ரைக்கை மாற்றிட்டாங்க. ஸ்ட்ரைக்கர் கோவிந்த் ஃபேஸ் பண்ணுறா. ஃபர்ஸ்ட் பாலர் திரும்பி இருக்காங்க. அப்போ கரெக்டாக பிக் பண்ணியிருக்காங்க. பவுண்டரி இந்த மேட்ச் ஃபர்ஸ்ட் பவுண்டரி கோவிந்தோட பேட்டில் வந்துருக்கு. ஃபர்ஸ்ட் பால் வந்திருக்கு. அவர் மீட் பண்ண ஃபர்ஸ்ட் பால் பவுண்டரி. தேர்ட் ஒன் ஃபுல் டாஸ் கரெக்ட் இல்லை. சான்ஸ் ஃபார் குயிக் சிங்கல். யாக்கார் சிங்கிள் மட்டும் ஷாட்டுங்க ஹையாக போயிருக்கு. டிஸ்டன்ஸ் போட நீங்கள் கண்டிப்பாக பால் கேட்சை கரெக்டாக எடுத்துக்காரு. போயிட்டா போச்சு. முக்கியமான ஃபர்ஸ்ட் விக்கெட் லூஸ் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் பவர் பிளேவில் ஸ்கோர் 7 ரன் இருக்குது. ஒரு விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காங்க சவுத் இந்தியன்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஓவரில் பவுண்டரி போனாலுமே டீசெண்டாக போட்டுருக்காருங்க. பவுலிங்கில் நியூ விஷ்ணு வந்திருக்காரு. நான் ஸ்ட்ரைக்கர் நியூ பேட்ஸ்மேன் முரளி. ஸ்லோயர் ஒன் எக்ஸ்ட்ரா பவுன்ஸில் போட்டுருக்காருங்க. டாட் பால். ஸ்கொயர்களை பார்த்தீங்கன்னா பெரிய ஓப்பன். கண்டிப்பாக அங்கே தான் கேப்பை ப்ளேஸ் பண்ணுறாரு. ஆனால் வாட்ச் பண்ணி தெளிவாக போட்டாரு ஆஃப் சைடில். அப்பேஜ் கீப்பர் கேட்சை கரெக்டாக எடுத்துருக்காருங்க. முக்கியமான செகண்ட் விக்கெட் லூஸ் பண்ணுறாங்க. நல்ல பிரேக் த்ரூ ஸ்ட்ரைக்கர் நியூ பேட்ஸ்மேன் பரத் வந்திருக்காரு. ஸ்லோயர் ஒன் நகர் ஸ்லோயர் ஒன் 2 ஸ்லோயர் போட்டுருக்காரு. பார்த்தீங்கன்னா ஸோ 2 ஓவருக்கு ஸ்கோர் 7 ரன் வந்திருக்கு. 2 விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ போன வாரம் மெய்டன் போட்டு 1 விக்கெட் எடுத்துருக்காங்க விஷ்ணு. நல்லா பவுலிங் எல்லாம் அகைன் டைமண்ட் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட்டோட தொடர்ந்து ஸ்ட்ரைக்கில் முரளி ஃபேஸ் பண்ணுற ஃபர்ஸ்ட் பால் இன்சைட் லெக் ரொம்ப க்ளோஸுங்க. டாட் பால். தேர்ட் ஒன் ஷாட். ஆக்சுவலா இந்த பால் வரல இந்த ஓவரில். ஸோ தேர்ட் விக்கெட் லூஸ் பண்ணுறாங்க சவுத் இண்டியன்ஸ். பவுலிங்கில் நியூ பாலர் சாரிங்க 2 ரன்ஸ். சின்ன மிஸ்டேக் பண்ணா கூட கண்டிப்பாக 2 எடுத்துக்கலாம். பால் சிங்கல் மட்டும் ஸ்ட்ரைட்டாக போயிருக்கீங்க. கைக்கு போய் அவருக்கு ஸ்கோர் 20 ரன் வந்திருக்கு. பால் விட கம்மியாக தான் ஸ்கோர் பண்ணிடுவாங்க. ஒரு மட்டும் தான் இருக்குது. கடைசி ஓவர் கண்டிப்பாக பெரிய ஷாட். பவுலிங்கில் நியூ கடைசி ஓவர் கண்டிப்பாக பெரிய ஷாட் ஆனவங்க கேப் வந்தாலுமே பவுண்டரி தடுக்க முடியாத 4 பேட் தேவையானு சொல்லலாம். ஓகே பவுண்டரிக்கு அப்புறம் தேர்ட் பால். ஸோ டெத் ஓவர் இம்ப்ரெஸிவாக போட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் 4 பாலில் 5 ரன் தான் கொடுத்துருக்காரு. கடைசி 2 பால் டிஸ்டன்ஸ் ஸ்ட்ரைக் நியூ பேட்ஸ்மேன் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட கடைசி பால் ஸ்கூப் பண்ண பார்த்தோம். விக்கெட் ஆயிருக்காருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் கடைசி பால் விக்கெட்டோட முடிக்கிறாங்க. சவுத் இந்தியன்ஸ் ஸ்ட்ரகிள் ஆயிருக்காங்க பேட்டிங்கில். ஸோ நிறைய டாட் போட்டுருக்காங்க.
இம்ப்ரெஸ்ஸாக போட்டிருக்காங்க கேசி சென்ட்ரல். நிறைய டாட்ஸ் அண்ட் விக்கெட்ஸ். சவுத் இந்தியன்ஸ் 25 இருக்காங்க. 5 ஓவருக்கு கம்மியாக தான் ஸ்கோர் போயிருக்காங்க. கேசிசி சென்ட்ரல் 26 ரன். ஸ்ட்ரைக்கில் குமரன், நான் ஸ்ட்ரைக்கில் விக்கி, பவுலிங் எல்லாம் விஜய். டார்கெட் 26 ரன். எக்ஸ்ட்ரா போட்டுருக்காங்க. டாட் பால் பேட்டில் போட்டு ரொம்ப மேலே வந்துச்சு. நல்லா சிங்கிள் பண்ணி டாட் பால். பேக் டு டாட் பால். விஜய் கிட்ட இருந்து ஃப்ரெஷ்ஷாக போட்டுக்காரு ஃபர்ஸ்ட் ஓவரை. லாஸ்ட் நினைக்கிறேன் இந்த ஓவரில் ஷாட்டுங்க. பாட்டம் ஆஃப் த பேட்டில் போட்டுருக்கு. எந்த ஓவர் கடைசி பால் 6 கிளியர் பண்ணியிருக்காருங்க. நல்ல ஷாட் கிளியராக இருக்குது. இந்த மேட்சோட ஃபர்ஸ்ட் சீசன் நினைக்கிறேன் குமரன் ஓவர் பேட்லேருந்து. ஃபர்ஸ்ட் ஓவரில் ஸ்கோர் 8 வந்துருக்கு. கிட்ட வந்து லூஸ் பண்ணலாம். பவுலிங் எல்லாம் தரணி வந்திருக்காரு. 10 தான் ஆகணும். அழைச்சிட்ருக்காரு. த்ரூ சிங்கிள் பண்ண தலைவா குட் லைனில் போட்டுக்காரு. டாட் பால். எக்ஸ்ட்ரா பால் ஸ்லோயர் 1. பேக் டு டாட் பால். சிச்சிட்டா நேராக ஃபீல்டர் கைக்கே போயிருக்கீங்க. நல்லா கேட்ச். ஃபர்ஸ்ட்டுக்கு லூஸ் பண்ணுறாங்க. 6 அடிச்ச பேட்ஸ்மேனா வெளியே அனுப்புகிறாங்க. ஸ்ட்ரைக்கர் நியூ பேட்ஸ்மேன் விஷ்ணு வந்திருக்காரு. நாளையாக்கா டாப் பேஜ் ஆக ஆகலை. 1 ரன்ஸ் எடுத்துருக்காங்க. இங்கே நல்லா த்ரோ இருந்தாலும் 2 ரன்ஸ். நல்லா யார் கரெக்டாக கூட 2 ஓவருக்கு ஸ்கோர் 16 ரன் வந்திருக்கு. அடுத்த 3 ஓவருக்கு இன்னும் 14 தான் ஆடணும். 15 பவுலிங் நியூ பாலர் பரத் வந்திருக்காரு. இன்னும் 15 ஆடணும். சான்ஸ் ஃபார் கேட்ச். கை நல்ல கேட்ச். நமக்கு அவன் நேரத்தில் விக்கெட் லூஸ் பண்ணுறாங்க. இன்னும் பாக்கி பால் தான் ஸ்கோர் பண்ணணும். நல்லா பிரேக் த்ரூ பரத் இருந்து செகண்ட் லூஸ் பண்ணுறாங்க. கேசிசி சென்ட்ரல். ஸ்ட்ரைக்கர் நியூ பேட்ஸ்மேன். செகண்ட் பால் இந்த ஓவரில் டாஸ் பண்ணிட்டு இருக்காரு. ரேட்டாக தான் எடுத்துருக்காருங்க. இங்கே 2 ரன்ஸ். கண்டிப்பாக விக்கெட்ஸ் தேவை பவுலிங் டீமுக்கு, பேட்டிங் டீமுக்கு. ஸோ பேட் பண்ணலாம். லைன் ஒரு சிங்கிள். ஓகே கீழே வந்துச்சுங்க. தேவையான பண்ணு ஆனால் சான்ஸ் இல்லை. நல்லா இருக்குது. கண்டிப்பாக 2 டீப்பில் தான் ஃபீல் இருக்காரு. 2 ரன்ஸ். நல்லா இருக்கார். சிங்கிள். ஸோ 2 ஓவருக்கு ஸ்கோர் 17 ரன் வந்திருக்கு. அடுத்த 18 இன்னும் 9 ரன் தான் தேவை. பால் டு பால் ஸ்கோர் பண்ணாலே வின் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பால் பவுலிங் அகைன் தரணி. எக்ஸ்ட்ரா பவுன்ஸ். டாட் பால். பேக் டு டாட் பால். ஃபர்ஸ்ட் 2 டாட் பாலாக போட்டுக்காருங்க. இந்த தடவை டாப் ஏஜ் ஆளுங்க எல்லாம் கண்டிப்பாக. ஐயோ கேட்ச் வந்து எடுத்துருக்காருங்க. சும்மா நல்ல கேட்ச். முக்கியமான 3rd கோல் யூஸ் பண்ணுறாங்க. க்ரூஷியலாக போகுதுங்க. கேம் சேஞ்ச் ஆகுதுங்க. நல்ல பிரேக் த்ரூ தரணிக்கிட்ட இருந்து. ஸ்ட்ரைக்கர் நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கை மாற்றிருக்காரு. சான்ஸ் ஃபார் நல்லா டிஃபென்ஸ். கண்டிப்பாக மிஸ் பண்ணால் கண்டிப்பாக இங்கே எங்கே ஸ்ட்ரைக்கை மாற்றிருக்காங்க. சான்ஸ் ஃபார் இங்கே அடிச்சிருந்தா கண்டிப்பாக விக்கெட்டாக இருந்துருக்குன்னு நினைக்கிறேன். நல்லா ரன்னு லைவோ போயிட்டாருங்க. 3 ரன் இந்த பால். ஸோ இன்னும் 6 தான் ஆடணும். சான்ஸ் ஃபார் கேட்ச். கேட்ச் எடுத்துருக்காருங்க கோவிந்த். முக்கியமான பேக் டு பேக் லூஸ் பண்ணுறாங்க இந்த ஓவரில். ஸ்ட்ரைக்கர் நியூ பேட்ஸ்மேன். ஸோ 7க்கு 6 ஆடணும். மேட்ச் ஒரு இம்ப்ரெஸ்ஸிவாக போட்டுட்ருக்காரு இப்போ வரைக்கும் தரணி. எக்ஸ்ட்ரா பவுல்ஸ். எக்ஸ்ட்ரா ஃபேஸில் மேட்ச்சே மாற்றிருக்காரு. கண்டிப்பாக இதுதான் மேட்ச் வரும்னு சொல்லலாம். ஸோ 4 ஓவருக்கு ஸ்கோர் 20 ரன் வந்துருக்கு. 4 விக்கெட் லூஸ் போயிருக்காங்க. கேசிசி சென்ட்ரல். கடைசி 6க்கு 6 தான் ஆடணும். லோ ஸ்கோர் மேட்சை கடைசி வீரியத்துக்கு வந்திருக்காங்க சவுத் இந்தியன்ஸ். ஸோ பவுலிங் எல்லாம் கண்டிப்பாக நியூ பாலர் தான் வரணும். 2 சைடுமே ப்ரெஷர் இருக்குங்க. கடைசி ஓவர் போட சுமன் வந்திருக்காரு. கடைசி 6க்கு 6 ஆடணும். ஸ்ட்ரைக்லாம் ரகு. எக்ஸலண்ட். யார் இருக்கார் ஸ்டார்ட்ஸ் வித் யாக்கா. டாட் பால். 5க்கு 6 ஆடணும். ஸோ வீலர்ஸ்லாம் லெக் சைடில் தான் போட்டிருக்காரு. மேபி ஸ்ட்ரைக்காக மாற்றிருக்காருங்க. அடிச்சுட்டே இருக்காருங்க. யாஸ் அம்பி நாட் அவுட். நம்ம
க்ளோஸ் காலுங்க. குயிக் கவர் சிங்கிளை மாற்றிருக்காங்க. கடைசி 4க்கு 5 ஆடணும். ஸோ பேட்டிங் டீம் ஒரு பவுண்டரி ஆடணும், கம்மியாகும். ஸோ பவுலிங் டீமுக்கு 2 டாட்ஸ் போட கண்டிப்பாக ப்ரெஷர் கம்மியாகும். ஆக்சிடென்ட் யாருக்கா லெக்கில் போட்டு போயிருக்கு. ஒரு குயிக் சிங்கிள் அகைன் பேக் டு சிங்கிள். கடைசி 3க்கு 4 ஆடணும். நல்லா யாருக்கார் பர்ஃபெக்டான யாருக்காங்க ரன் எடுக்க சான்ஸே இல்லைங்க. இம்ப்ரெசிவாக போட்டுருக்காரு சுமன். கடைசி 2க்கு 4 ஆடணும். கடைசி 2க்கு 4 ஆடணும். ஷாட் அடிச்சிருக்காருங்க. மீட் ஆஃப் கிளியர் பண்ணியிருக்கான். ஓ கல்லை போட்டு டைவர்ட் இருக்குங்க. லக்கினே சொல்லலாம். இங்கே 2 ரன் எடுத்துட்டாங்க. ஓவர்த்ரோல மிஸ் பண்ணலாங்க. இந்த பால் 2 ரன். கடைசி 1க்கு 2 ஆடணும். கடைசி 1க்கு 2 ஆடணும். ஸோ கடைசி வரையும் மேட்ச் எடுத்துருக்காங்க. சவுத் இந்தியன்ஸ் கம்மியாக தான் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. கம்மியாக தான் ஸ்கோர் பண்ணாங்க. அதுக்கே பால் போட்டுருக்காங்கன்னு சொல்லலாம். கடைசி ஸோ ட்ரா ஆனால் சூப்பர் ஓவர் சொல்லியிருக்காங்க கமிட்டியில். கடைசி 1க்கு 2 ஆடணும். டாட்டா போட்டிருக்காரு. இங்க அடிக்கல, அங்க அடிச்சிருக்காங்க. யாஸ் இந்த விக்கெட்டோட இந்த மேட்சை சவுத் இந்தியன்ஸ் வின் பண்றாங்க. ஸோ 26க்கு டிஃபெண்ட் பண்ணியிருக்காங்க. இம்ப்ரெசிவான பவுலிங். 26 ரனுக்கு டிஃபெண்ட் பண்ணியிருக்காங்க. கடைசி ஒரு இம்ப்ரெசிவாக போட்டுருக்காருங்க சுமன். ஸோ இந்த டோர்னமெண்ட்டோட பெஸ்ட் மேட்ச்னே சொல்லலாம். ஸோ கேசி தெண்டல் அவங்களுக்கும் கரெக்டாக சொல்லிக்கலாம். கடைசி வரைக்கும் ஃபீட் பண்ணாங்க. ஸோ டிகேஎன் கிரிக்கெட்டோட ஒரு பெஸ்ட் மேட்ச்னா இதுதான்.